Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முருங்கைக்காய் முட்டை குழம்பு. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். அப்புறம் சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய். நெக்ஸ்ட் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த முட்டை குழம்பு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. ரெகுலராக எங்கள் வீட்டில் இந்த முருங்கைக்காய் போட்டு முட்டை குழம்பு வைப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மெத்தடில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் கல்பாசி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் நல்ல பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஓகே, இது இப்போ நல்லா வதங்கிட்டு நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும் இந்த காரம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணால் எக்ஸ்ட்ரா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை இந்த மசாலாலாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 கப் அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு ஒரு முருங்கைக்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கிடுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இது இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஓகே, இது இப்போ வேகிறதுக்குள்ளேயும் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா செய்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதோடு சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஏற்கனவே தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ இந்த குழம்போட சேர்த்துக்கிடுறேன். தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு ஒன்று போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுறேன். உப்பு இப்போமே சேர்க்கணுன்னு தேவையில்லை. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்தா போதும். எப்போவுமே முட்டை குழம்பு குருமா அந்த மாதிரி செய்யும் போது உப்பை நீங்கள் லாஸ்ட்லேயே சேருங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட் மாறாமல் இருக்கும். ஓகே, இது 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் நான் 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுறேன். இந்த கடாயில் எனக்கு 5 முட்டை தான் உடச்சி ஊற்ற முடியும். இந்த மாதிரி முட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு தள்ளி ஊற்றிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கு பிறகு இதை கிண்டி கொடுக்கக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு பிறகு இது நல்லா கொதிச்சிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த முட்டை குழம்பு எங்கள் அம்மா நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு சூடாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் முடித்து வந்த உடனே இதை சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஃபைனலாக இது கூட மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.